உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ஃபன்னான ஒரு எலிமெண்ட்டோட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கணும், வீட்டில் கடகடன்னு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிட முடியும். ஸோ காலையில் என்னோட கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று நைட் நான் பார்த்து தேக்கில் நிறைய பார்த்து டம்ப் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ டைம் பார்த்து கரெக்டாக 7:45 ஆகுது. என் ரேவந்த் என்னோட எந்திரிச்சிட்டான். ரேவந்த் சைட் பை சைடாக அவனோட வேலை பார்த்துட்ருக்கேன், நான் என்னோட வேலை பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நான் நேற்று நைட் மாவு அரைச்சேன், மிக்சியில் தான் அரைச்சேன். சூப்பராக வந்திருக்கு, நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள். நான் பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலை டிஃபனுக்கு மட்டும் எடுத்து இப்போ நான் தண்ணி எடுத்து அந்த டப்பாவை கழுவ போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குமா? நம்ம பாத்திரத்தை நைட்டெல்லாம் நம்ம பொங்கட்டோம்னு சொல்லி புளிக்கிட்டோம்னு சொல்லி வைக்கிறதப்போ கீழெல்லாம் ஃபுல்லாக அப்படியே பொங்கி ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய மெஸ்ஸி ஆகிடும். ஸோ காலையில் அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசை சட்னி தான். ஸோ அந்த தோசைக்கு நான் மாவு எடுத்து வச்சுட்டேன். இப்போது மிச்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என் ரேவந்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ காலையில் கூட எழுந்திரிச்சு அவன் பாட்டுக்கு உட்காந்து அவனுக்கு பிடிச்சி ட்ராயிங் பண்ணிகிட்டு இருப்பான். நான் என்னோட வேலையை முடிச்சுப்பேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ரேவன் தொல்லையே கொடுக்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு அவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். எப்போவுமே இவனுக்கு டிஸ்டர்பன்ஸோ ஒரு தொல்லையோ கொடுத்ததே கிடையாது. குழந்தை சமத்த குழந்தை தான் இருந்திருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிடலாம். காலையில் நேற்று நைட் தேய்க்காதால காலையில் ஃபஸ்ட்டு நான் அந்த வேலையை முடிச்சிடுறேன். ஸோ அதனால் எனக்கு அடுத்தடுத்து என்னோடய வேலை ஈஸியாகிடும். அண்ட் நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி சமைக்கணும். ஸோ அதனால் முதல்ல இந்த வேலையை முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நான் லாஸ்ட் முன்னாடி வ்ளாகில் எங்கள் வீட்டுக்கு ஆமை வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சேன் இல்லையா. இன்றைக்கி இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னா பாம்பு. ஸோ ஃப்ளாட் பக்கத்தில் 2 பாம்புங்க சுற்றிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் எண்டிங்கில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வர ஆரம்பிக்குது. அண்ட் நாங்கள் சுற்றி இருக்கிறது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் அப்படின்னாலும் ஆப்வியஸ்லி இதெல்லாம் வரும். இதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்போவுமே நம்ம ப்ரிகாஷன்ஸில் இருந்தால் போதும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ்அவே வின்னர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் 10 பேரை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வ்ளாகில். அண்ட் இன்னொரு ஆச்சரியமான மிராக்கிள் என்ன அப்படின்னா, எனக்கு துபாயிலேருந்து ஒரு சிஸ்டர் கோமதி அப்படின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு மெயில் பண்ணி நான் ஒரு 10 புக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் மந்த் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு புக் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே ஒரு சிஸ்டர். ஸோ அவங்க திருப்பி மெசேஜ் பண்ணி நான் ஒரு 10 புக்கு கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்க. பட் அந்த 10 புக்கில் 2 புக்கு மட்டும் நான் சொல்கிற 2 பேருக்கு ப்ளீஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரியங்கா கணபதினு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுனால அவங்க 2 பேருக்கும் நான் இந்த புக்கை அனுப்ப போகிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட வேலை. பார்த்திங்கன்னா இப்போது பாத்திரம் தேக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ நான் தேங்காய் சட்னி, ப்ரௌன் கலர் தேங்காய் சட்னின்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. ஸோ ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாலாம் போட்டு பண்ணுவோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். அண்ட் தோசைக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு சட்னின்னு சொல்லலாம். நாங்கள் மோஸ்ட்லி இதுதான் பண்ணுவோம் வீட்டில். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம அழகாக பேத்து எடுத்து கட் பண்ணி நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னா சட்னி காரம் கம்மியாக இருக்குன்ட்டு நான் எவ்வளோ பச்சை மிளகா சேர்த்தோ அந்த சட்னி சப்புந்தான் இருக்குங்க. ஏன்னா மிளகா காரம் எடுத்து கொடுக்கல. ஸோ அப்போ எனக்கு சட்னியும் முடிஞ்சிச்சு. இப்போ தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ என்னோடய கிச்சன் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு வெளியில் போயிட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அண்ட் நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதாவது நான் ஃபன்னாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலி கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஒரே ஒரு சிஸ்டர், பட் இந்த யூடியூப் மூலியமாக எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் கிடச்சிருக்காங்க.
ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது, பட் அதில் நம்ம சேனல் ஒரு பாசிட்டிவாக நிற்குதுன்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து அப்சல்யூட்டாக வந்து ரொம்ப வந்து எனக்கு மன நிறைவாக இருக்குது சொல்கிறது. எதுலேயுமே வந்து நெகட்டிவாக இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இப்படியே இருங்க, நானும் இப்படியே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை வந்து இந்த நம்ம சேனலை வந்து பாசிட்டிவாகவே எப்போவுமே வந்து தக்க வச்சுக்கலாம். தோசை எல்லாருக்கும் பார்த்து கொடுத்துடலாம். நானும் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, நம்ம கிச்சனும் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ரேவந்தோட வேலையை முடிஞ்சிச்சான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ எல்லோரும் வந்து அடுத்த வேலை என்னென்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரேவந்தோட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ட்ராயிங். நான் வேலை முடிச்சுக்கிறதுக்குள்ளே அவனும் ட்ராயிங் முடிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு விளக்கேற்றுக்கலாம். டெய்லியுமே நான் சொல்கிறேன், காலையில் சாயந்தரம் 2 வேளை விளக்கேற்றுங்க, ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு மனசில் எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமி வேண்டிக்கோங்க. இதுதான் அதுதான் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் வழிபடலாம். ஸோ காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 தோசை, இட்லினா 2 இட்லி. ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயம் போயிட்டுருக்குன்றதுனால ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கும் கம்மியாக சாப்பிட்டா மயக்கம் போட்டு வந்துடுவேன். ஸோ 2 தோசை கரெக்டாக இருக்கும் எனக்கு. காலையில் சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன பர்சனல் வேலையை போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்துட்டு திருப்பி நம்ம வந்து கிச்சனில் என்ன வேலை இருக்குது, அடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே எல்லா ஷாப்ஸுமே கூட்டம் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ரேவந்தோட ட்ராயிங் கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங். அதுக்கடுத்து இந்த சீனரி வந்து அவன் வரைஞ்சிருக்கான். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு பண்ணியிருக்கான். இது ஒரு ட்ராயிங், ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரேவந்த் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எதிர்பார்த்துட்டே இருப்பான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனால் இதோட வீடியோ எடுக்கவே இல்லாமல், ஸோ அதனால் நம்ம சேனலில் போட முடியாது. ஜஸ்ட் நான் முடிச்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட காமிச்சான். ஸோ வந்துட்டார் பாருங்கள் நம்ம கெஸ்ட். இவர் வந்து நம்ம சுற்றில, அதாவது எங்கள் வீட்டை சுற்றிட்டுருக்காங்க. 2 பாம்பு இருக்குது. இது ஒன்று, இது வந்து நான் ஷூட் பண்ணல, என்னோடய நெய்பர் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ ஷூட் பண்ணி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதனால் குழந்தைங்களுக்கு கீழே அனுப்புறதுக்கும் பயமாக இருக்குது, விளையாடுறதுக்கு அனுப்புறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா பக்கத்து காம்பவுண்டில் இருக்கிற பாம்பு நம்ம காம்பவுண்டில் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ பார்த்து ஜாகிரதையாக வந்து இருக்க சொல்வேன் ரேவந்தேன். ஸோ மோஸ்ட்லி வந்து அவன் கீழே போனால் சம்டைம்ஸ் நான் கூடவே இருப்பேன். நான் இல்லாத டைம் நான் கிட்ட சொல்லிட்டாது வருவேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க, சுற்றி பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாம்பு இருக்குது, அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு பாம்பு இருக்குது. நீங்கள் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஆலு பரோட்டா. ஸோ இந்த ஆலு பரோட்டா எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ நெய்யில் சுட்டால் தான் ஆலு பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாயில் வச்சிடும் கரைஞ்சிரும். ரேவந்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தயிரோடு தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இதுக்கு உங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் தயிரும், உங்கள் வீட்டில் வந்து வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் கட் போட்டு ஒரு சாலட் மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆலு பரோட்டா ரெசிபி தெரியல, வேணும் கிளியராக எப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான நம்ம வீடியோ இதோட முடியுதுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த புக் கொடுக்குறதுனாலையோ இல்லை வந்து நிறைய பேர் வந்து எனக்கு க்ளோஸாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ ஹார்ட் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு எப்போவுமே வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இன்னும் மேலே வளர்ந்துகிட்டே போகணும், அதான் என்னோட ஆசை. ஸோ அந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். ஸ்டே பிளெஸ்ட். பாய்.